Alagappa University Design Education exam related video. The Alagappa University Design Education December exam காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் ஆர் அப்ளைங் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆல்சோ. அது லாஸ்ட் டேட் முடிய போது அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் நிறைய ஃபோன் கால்ஸ், அது ஹாப்பியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. இந்த தடவை நிறைய ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய புக் ஆர்டர்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடவை நிறைய ஸ்டடி சென்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பல்காகவே நான் 2-3 ஸ்டடி சென்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். அதுவே ஹாப்பி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் த நேம். அது நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் என்கிட்ட பல்காக வாங்கி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நம்ம புக்கு பிக்கப் ஆகிடுச்சு. நல்ல பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். இதை ஷேர் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ அது மாதிரி போனதுனால நிறைய ஃபோன் கால்ஸு என்னென்னா, சார் எங்களுக்கு சிம்பிளாக டிப்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி நான் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸாமுக்குன்னு ஒரு டிப்ஸ் வீடியோ அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம். பட் அது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அது பாருங்கள். ஷார்ட்டாக கேட்குறாங்க, ஃபோன்லேயே கேட்குறாங்க, நீங்கள் இப்போ சொல்லுங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் ஒரு ஷார்ட் வீடியோ இது. ஒரு 5 டிப்ஸு தரேன். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுடைய எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதனால் இந்த வீடியோ நம்ம ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் எதுக்காக இதை நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம்னா, நிறைய பேரால் அந்த வீடியோ கூட ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஷார்ட்டாக அப்படியே ஃபோனில் சொல்லுங்களா சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்காகவே இது க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த பேசிக்காக உள்ள இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஒர்க்கிங் பீப்புள், பிஸி வித் சம் அதர் ஒர்க்கு. எக்ஸாம்ன்றது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த 5 டிப்ஸு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிளியர் பண்ணலாம். கஷ்டமே கிடையாது. இந்த எம்பிஏன்றது அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும். ஓகேங்களா? டிப்ஸ் நம்பர் 1 என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அது தெரியாமலே எக்ஸாமுக்கு போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னா ஒன்றுமே இல்லை, நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த சிபிசிஎஸ் பேட்டர்னில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், இந்த பேட்டர்னில் தான் வருது. ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் பார்த்துக்கோங்க. ஏ பார்ட்டில் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 10 கொஸ்டின் வரும். பி பார்ட்டில் 5 கொஸ்டின் வரும். அதே மாதிரி சி பார்ட்டில் 3 கொஸ்டின் வரும். இது மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பார்ட்டில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க்ஸில் வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ரஷ்ஷாக பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோவை இந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, எப்படிலாம் இருக்குது கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே இப்படி தான் வரும், நம்ம இப்படி தான் நம்ம நினச்சிட்டு வந்தோம், இப்படி தான் பார்த்துட்டு வந்தோன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை என்ன கேட்டாங்க டவுட்ஃபுல்லாக, சார் எப்படி சார் வரும், அதான் கொடுத்துருக்குமே அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு புரியல. அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறது முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த வீடியோவை பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கலாம், நானே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. இது டிப்ஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 2. ஒரு மைண்ட் செட்டப்போடு போங்க. என்ன மைண்ட் செட்டப்னா, நான் உள்ள 3 ஹவர்ஸும் உட்கார போகிறேன், இந்த மைண்ட் செட்டப்போடு போங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா, நிறைய பேர் கமிட்மெண்ட் இப்படி சொல்லிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்து யாராவது பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க, 2 ஹவர்ஸில் வெளியே வந்துடுவேன், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போயிடுங்க. இப்படி அது மாதிரி போகாதீங்க. நீங்கள் போகும்போதே 3 ஹவர்ஸ் உள்ளே இருக்க போகிறேன். கொஸ்டின் பேப்பரை நீங்கள் இன்னும் பார்க்காமலே நீங்கள் அந்த மைண்ட் செட்டப்போட போங்க. நான் 3 ஹவர்ஸும் பே பண்ணிருக்கேன், 3 ஹவர்ஸ்க்கு நான் உள்ளே இருக்க போகிறேன், 3 ஹவர்ஸும் என்னோடய கொடுத்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக நான் எழுத போகிறேன்ற மைண்ட் செட்டப்போட போங்க. அப்படி நீங்கள் போனாலுமே போதும், கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. இது டிப்ஸ் நம்பர் 2. கண்டிப்பாக 3 மணி நேரம் உள்ளே உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இது உடனே அடுத்தது கொஸ்டின் கேட்பீங்க, தெரியலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா, அதுக்கு நான் சொல்ல போகிறேன். அடுத்த டிப்ஸில் நான் சொல்ல போகிறேன் என்னான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 2 டிப்ஸ் சொல்லியாச்சு. 3வது டிப்ஸ் என்னென்னா, இந்த மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ், எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் ஒரு செக்ஷனுக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க. எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்களாம் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் கேப் இருக்கும். நிறைய பேர் யூஜி முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பிஜி எம்பிஏ பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன்ஸுக்காக பண்ணுறாங்க. நிறைய பேர் எம்பிஏ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நமக்கு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் தயவு செஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சார்ட்டை தரவாக பார்த்துக்கோங்க. இதில் நல்லா அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஆனால் அங்கே ரஷ்ஷப் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியாக பார்க்கலாம். பார்ட் ஏ 10 கொஸ்டின்ஸ் வரும், 2 மார்க்ஸு. அப்போ ஒரு ஆன்சருக்கு எவ்வளோ பேஜஸ் எழுதணும் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன்.
அப்போ ஒரு பேஜில் 3 ஏ பார்ட் தான் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் சார், இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் நீங்கள் டைமையும் பேஜையும் ஃபில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் 1 more கொஸ்டின் கேட்பீங்க, சார் இந்த பேஜ் எப்படி சார் இவ்வளோ அளவுக்கு எழுத முடியும் இருக்குது. அதுக்கு அடுத்த டிப்ஸ் நான் சொல்கிறேன், அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் 3rd டிப்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த பார்ட் எழுதுறீங்க, அதில் எத்தனை கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், எவ்வளோ பேஜ் எழுதணுன்றதை ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் எல்லாம் தெரியும், கொஞ்சம் நிறைய எழுதுவீங்க, நிறைய பேஜ் எழுதுவீங்க, அது மாதிரி எழுதக்கூடாது. ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. இதை பற்றிலாம் வேணால் நான் மெயின் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், டிப்ஸ் வீடியோன்னு சொல்லி எல்லா அப்டேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கூட பாருங்கள், இன்னும் நிறைய டைம் வந்து அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். பட் இன் சிம்பிள் எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரே டைமிங் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு இவ்வளோ டைம்னா பி பார்ட்டுக்கு அவ்வளோ டைம் தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சார்ட்டில். அந்த டைமுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. அப்போ எவ்வளோ பேஜ், அதுவும் அதே மாதிரி தான். ஒரு கொஸ்டினுக்கு நிறைய பேஜ் எழுதுறது, ஒரு கொஸ்டினுக்கு கம்மியான பேஜ் எழுதுனீங்கன்னா இல்லை, அது ஏன்றதும் நான் மெயின் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்ட்ரிக்டாக இந்த பேஜஸையும் டைமையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த டிப்ஸ் என்னென்னா, 5 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் நான், அதனால் 3 டிப்ஸ் முடிச்சாச்சு. 4வது டிப்ஸ் என்னென்னா ப்ரெசன்டேஷன். எஸ், இந்த டிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கிற பேப்பர் MBAவில் மேக்ஸிமம் பேப்பர் தியரி பேப்பர் தான். ஒரு 2-3 பேப்பர் மட்டும்தான் ப்ராப்ளம் பேப்பர் வரும். அப்போ தியரி பேப்பர்னால் நம்ம பேராகிராஃபாக எழுதுறதுல ஒரு யூஸும் கிடையாது. பட் கண்டென்ட் அப்படி தான் இருக்கும், தியரினாலுமே பேராகிராஃப் தான் எழுதி ஆகணும். பட் அதுக்கு பதில் கொஞ்சம் மாற்றி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரெசன்டேஷன் தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன் எல்லா கொஸ்டினுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார்ட்னா நோ ப்ராப்ளம், அது டெஃபினேஷன் மீனிங் தான், நீங்கள் 2 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க, பேராகிராஃப் தான் எழுத போகிறீங்க, அதை விட்டுடுங்க. பி பார்ட் சி பார்ட்டுக்கு இப்போ நம்ம சொல்கிற இதை காமிச்சிருக்கிற பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு மீனிங் கொடுங்க, அந்த டாப்பிக்கை பற்றின மீனிங் கொடுங்க. அதன் பிறகு நீங்கள் வச்சுருக்கிற பாயிண்ட்ஸை, அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நீங்கள் படிச்சுட்டு போன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை இப்படி காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி சார்ட்டை க்ரியேட் பண்ண பார்த்துக்கோங்க. சார்ட்டாக போடுங்க. அதை பாயிண்ட் 1 2 3 4 5 தான் அந்த சார்ட்டுக்குள்ளே எழுதிருங்க. அந்த பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்குது சார்னா 5 பாயிண்ட் 1 2 3 போட்டு எழுதுவீங்க, அப்படி எழுதாதீங்க தயவு செஞ்சு. இப்படி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சார்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஜஸும் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இவ்வளோ எழுதுங்கன்னு சொல்கிறேனே சார், என்னால் நான் 6 பேஜ் எழுத முடியாதுன்னா இதுவே ஒரு பேஜ் வந்துடும். அது இல்லாமல் வேல்யூவேட் பண்ணுறவரும் அது ஈஸியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறீங்க. அப்போ வேல்யூவேட் பண்ணுறவருக்கும் அது நல்லா ஈஸியாக இருக்கும். இதை பற்றி நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அந்த மெயின் வீடியோவில். நான் வேணால் லிங்க் ஷேர் பண்ணுறேன், இதில் பார்த்துக்கோங்க. அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன பர்பஸ்க்காக இது மாதிரி சார்ட் போடணும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. பட் டிப்ஸ் நம்பர் 4 படி என்னென்னா, நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் பி பார்ட் சி பார்ட் கொஸ்டினுக்கு முடிஞ்ச வரைக்கும் மீனிங் எழுதிட்டு அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸை சார்ட்டாக க்ரியேட் பண்ண பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சார்ட்டு. இதே மாதிரி நிறைய சார்ட் போடலாம். வெர்டிக்கல் சார்ட், ஹரிசாண்டல் சார்ட், ட்ரையாங்கிள் சார்ட், சர்க்கிள் சார்ட்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த வீடியோவில் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டிப்ஸு. நான் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்னென்னா, நீங்கள் ரஷ்அப் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு 5th டிப்ஸாக என்ன நான் சொல்ல வரேன்னா, ட்ரை டு ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். சார் நானே ஓரளவுக்கு தான் சார் படிச்சுட்டு போயிருக்கேன், நான் எப்படி சார் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இங்கே தான் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, ரொம்ப முக்கியமான டிப்ஸு 5th டிப்ஸு கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறோம். என்னென்னா, நீங்கள் முதல்ல MBA படிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க. சப்ஜெக்ட் தெரிஞ்சு போச்சு. ஒரு செம்முக்கு 5 சப்ஜெக்ட்டு. இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் அந்த சப்ஜெக்டை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணோன்னா, அதுதான் நான் சொன்னேன். இங்கே நான் மார்க்கெட் பண்ணல, நான் என்னோடய ஃபேக்டை சொல்கிறேன். நம்ம பயங்கரமாக அனலைஸ் பண்ணி தான் அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கு போட்டிருக்கோம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 20+ கொஸ்டின் இல்லை 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ஆன்சரோடு இருக்கும். அதையாவது தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஏ பார்ட்டுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா அதை மட்டும் படிங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நீங்கள் ஹார்ட் ஒர்க்காவது கொடுத்தா தான் உங்களால் அந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஆனால் இது வருமா வராது அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் லீஸ் பாதர், நீங்கள் அந்த சால்வ் கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸை அப்படியே படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மக் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணுங்கள். இந்த மினிமம் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டை பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். இந்த நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்கிற நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி ஐடியா இருக்கும். அப்போ கொஸ்டின் பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ்லாம் அங்கே கவர் ஆகிருக்கும். அப்படி பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க.
அப்போ இப்படி வரும்போது உங்களால் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் இன்னொரு கிராஸ் செக் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, அப்படி இல்லை சார், அதில் நான் படித்த மாதிரி இங்கே ப்ரெசென்ட் ஆகலை, இந்த கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் படித்த டாபிக் ரெலவெண்ட்டாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சரை கொண்டு வந்து இந்த கொஸ்டினில் எழுதிருங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, அதனால் வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ கூட எக்ஸாம் எழுதினவங்க சொல்லுவாங்க, அதுதான் அதுக்கு ஆன்சர்னு கூட சொல்லுவாங்க. சமயத்தில் இருக்கலாம், அதே ஆன்சராக கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மினிமம் இப்போ நம்ம சால்வ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சர்ஸையாவது படிச்சுட்டு போங்க. ஏன்னா எம்டி ஹேண்டடாக போயிட்டு நம்ம கிளியர் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் மினிமமாக அதை படிச்சுட்டு போங்க. அப்போ உள்ளே போயிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுதுங்க. தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க, தப்பே கிடையாது. சமயத்தில் அது ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, ஓரளவு ரெலவெண்ட்டாக மேட்ச் பண்ணி எழுதுங்க. மறுபடியும் இந்த பர்டிகுலர் டிப்ஸ்க்கும் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மெயின் வீடியோவில். நீங்கள் வேணால் அதை பார்த்தா இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 5 டிப்ஸு, இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுடைய எக்ஸாம் இந்த செம் கிடையாது, இந்த பேப்பர்னு கிடையாது, நீங்கள் எழுத போகிற அந்த 4 செமஸ்டருமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்போ 5 மெயின் டிப்ஸ் இருக்குது. இந்த 5மே ஒரு சிலர் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம், கோ ஹெட், அவ்வளோதான். இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை, நீங்கள் ஏற்கனவே பல எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அங்கே யூஸ் பண்ண டிப்ஸ் தான் இது. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஃபார்மலாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராசஸாக சொல்லியிருக்கேன். இந்த ஆங்கிளில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு மைண்ட் செட்டப்போடு போனீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கிளியர் தி எக்ஸாம். இது ஒரு முக்கியமான டிப்ஸ் வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அழகப்பா யூனிவர்சிட்டி அதே MBA ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது நாலேஜ் ஷேரிங் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னும் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக வேணும் சார், இன்னும் நல்ல தெளிவாக வேணும் சார்னா இந்த மெயின் வீடியோ, இதே டிப்ஸ் வீடியோ மெயின் வீடியோ இருக்குது, லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.